வணக்கம், நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் வைக்க வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏற்கனவே ஒயரிங் பண்ணி ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒயரிங் பண்ணதுனால் அதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இன்வெர்ட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த இன்வெர்ட்டர் எப்படி செட் பண்ண போகிறோம். நம்ம எப்போயும் எஸ்எஃப் சோனி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது. அது போர்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம எப்போயும் வைக்கிற மாரி இன்புட்டு ப்ளஸ் 2-வே சுவிட்சு, இண்டிகேட்ரு ப்ளஸ்ஸு டெலிவரி, இன்வெர்ட்டர் டெலிவரி எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ பக்கத்தில் ஒர்க்கு பார்த்தவங்க நான் ஒண்டியமாக வந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. பேட்ரி வந்து 150 mAh 150 எஸ்எஃப் சோனி பேட்ரி தான். எல்லாத்தையும் சேர்த்து 2 வந்து 19,500 20 ரூபாக்குள்ளே வந்துச்சு. 2 தான் சேர்த்து. இது ஸ்டிக்கர் தான் அவங்க பிரித்து வாரண்டி கார்டில் ஒட்டிப்பாங்க. இப்போ இன்வெர்ட்டருக்கு வந்து நம்மளுக்கு ஓடிபி மூலயமா தான் இன்வெர்ட்டர் கிளியர் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைனில் சர்வீஸ் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. இதில் அமௌண்ட்டு போட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்டு தான் பார்க்காம இதில் வந்து மொத்தம் 19,500 அந்த ரேஞ்சு போல் வருது. இதில் 60 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த இன்வெர்ட்டருக்கு. இது வந்து இன்வெர்ட்டர் பாக்ஸு. இன்வெர்ட்டர் வந்து 1200 வாட்ஸு. 1200 வாட்ஸு போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாட்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு போனால் நீங்கள் சில கஸ்டமர் 600 700ன்னு வாங்கிட்டு வாட்ஸு பத்தலன்னு சொல்லிட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணுறது பதிலாக 1200 வாட்ஸாகவே வாங்கி போகிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பேட்ரியோட சிம்பிள் எல்லாமே காட்டியிருக்கேன். பேட்ரி சார்ஜ் ஆன் ஆகிறது, பேக்கப்பு எல்லாம் டீட்டெயிலாகவும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாரி ஓவர்லோடுக்கான அதுக்கெல்லாம் இண்டிகேஷன் எல்லாமே எரியும். எல்லாமே டீட்டெயிலாக எரியும். இது ஆன் ஆஃப் பட்டனு. நம்ம இன்வெர்ட்டர் இதுலேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு இது பண்ண தேவையில்லை நம்மளுக்கு. இது வந்து கேபிள் 2 பிளாக் வந்து நியூட்ரலு ப்ளஸ் இது பேட்டரியில் கொடுக்குறது 8² mm கொடுத்துருக்காங்க. நம்ம திருப்பின் டாப்பு 5 amps திருப்பின் டாப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பின்னாடி வந்து நார்மல் சார்ஜர் ஒன்று இருக்கும். நார்மலாக சார்ஜர் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று இருக்கும். நம்ம நார்மல் சார்ஜ் ஆகிறது வச்சுக்க வேண்டியதான். நார்மலே யூபிஎஸ் இருக்குது. நம்ம நார்மலே வச்சுக்க வேண்டியதான். ஃபேனு கண்டிப்பாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னா போர்டு வீணாக போயிடும். ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ரீசெட் பட்டனு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக முறுக்கிற மாரி தான். நம்ம இப்போ பேட்ரி மட்டும் ஏற்றி வச்சாச்சு. ஃபுல்லாக மேலே பேட்ரியை தூக்கி வச்சுட்டு ஏற்கனவே இருந்ததுனால முறுக்கியாச்சு. இப்போ இந்த லெவலுக்காக முறுக்க போகிறோம். பேட்டரியோட லெவல் டம்மியை மட்டும் முறுக்கி வச்சுட்டு அது ஓரத்தில் கேரி பேக்கில் எடுத்து வச்சோம். பேட்ரி ரிப்பேர் ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அது இந்த லெவலை பாருங்கள். இந்த மட்டத்தில் அது காட்டுற பாருங்கள். இந்த க்ரீன் பட்டன்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு கீழே இதுமாரி இறங்கிட்டே போயிட்டுருக்கும். வாட்டர் லெவலில் இறங்க இதில் வந்து லெவல் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பேட்ரி தண்ணி ஆசிட் தண்ணி வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக. இப்போ எல்லாத்துலேயும் ஃபுல்லாக முறுக்கிட வேண்டியதான். நம்ம எல்லாத்துலேயும் முறுக்கிட்டு நம்ம வந்து நெட்டு சைடு நெட்டு ப்ளஸ் மைனஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மைனஸு ப்ளஸ் இருக்குது பாருங்கள். அதில் மைனஸில் வந்து கருப்பு ஒயரு ப்ளஸ்ஸு இதில் வந்து சேப்பு ஒயர் கொடுத்தா முடிஞ்சிட்டு அதில் வந்து நம்ம போல்ட் நட்டு எஸ்எஸ்சில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டைட்டு, அது நம்ம ஃபுல் டைட்டு வைக்கணும். அது ஏன்னா லூஸ் கான்ட்ராக்ட் இருந்தால் அந்த லெக்கெல்லாம் எரிஞ்சுவிடும். இப்போ எஸ்எஸ் போல்ட் நட்டு 2 வாசரை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாரி ஃபுல்லாக டைட்டு வச்சு நல்லா லூஸ் கான்ட்ராக்ட் இல்லாமல் ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியது. அதை முறுக்கியாச்சு ஃபுல்லாக. மேலே ஒரு எம்டி கவர் ஒன்று இருக்கும். அது நம்ம அப்படியே முறுக்கிட வேண்டியது தான். அதில் அதை அப்படியே ஃபிட் பண்ணிட்டால் போதும். அது டஸ்ட்டு படியாமல் இருக்கிறது தான். எம்டி கவர் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அது முறுக்கிட வேண்டியதான். நம்ம இப்போ ஆன் பண்ணுற வரைக்கும் சார்ஜர் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாகி தான் ஆன் ஆகும். இப்போ திருப்பி டாப்பு சார்ஜ் இன்புட் ஆகிறத ஆன் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். சுவிட்சை ஆன் பண்ண வேணுமா கொஞ்சம் நேரம் சென்று தான் நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். இப்போ ப்ளஸ் சார்ஜரே ஆன் ஆகும். நீங்கள் போட்ட உடனே சார்ஜர் ஆகுறதுன்னு ப்ராப்ளம்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் தாண்டி தான் இதுமாரி சார்ஜர் பட்டனு ஆப்ஷன் ஓடிட்டு இருக்கும். மெயின் ஆனு ப்ளஸ்ஸு பவர் சார்ஜர் லைட்டு ஆன் ஆகும். இப்போ கரண்ட்டு போயிட்டுனா பேக்கப் ஆனுன்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து திருப்பின் டாப்பு 5 amps திருப்பின் டாப்பில் பேஸில் மட்டும் இந்தமாரி லூப்பிங் ஒயர் கொடுத்துக்கணும். சில கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா பேஸ் நியூட்ரல் எர்த்து எல்லாத்தையும் லூப் பண்ணோம்னா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு பேஸ் ஒயர் மட்டும் கொடுத்தா போதும். இதுலேருந்து பேஸ் டெலிவரி ஆகுது, நியூட்ரல் டெலிவரி ஆகிறதுலேயும் லைட் எரியுது. ப்ளஸ் இதுலேயே இண்டிகேட்டர் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி டெலிவரி கொடுத்துருக்கோம் இன்வெர்ட்டர் ஒயரிங் லிஸ்ட்டுக்கு லிங்க் கொடுக்குறோம். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியும். ஒயரிங் பண்ண வீடியோ தான்
தனியாக போட்டிருக்கேன், அதுலேயே லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் இப்போ பவர் ஆன் கொடுத்துட்டு இதில் ஒரு ஆன் ஆஃப் வச்சுருக்கோம், ப்ளஸ் இதில் ஒரு சுவிட்சு ஒன்று ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் இன்வெர்ட்டருக்கே போவோம். ப்ளஸ் இந்த 2வே சுவிட்ச் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஆனிச்சுன்னா நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட அந்த இன்வெர்ட்டரில் கையை வைக்காமல் அந்த 2வே சுவிட்ச் மட்டும் மாற்றி விட்டால் மட்டும் போதும். அப்போ தான் கஸ்டமருக்கு நம்மளுக்கு ஃபோன் அடித்து இது பண்ண மாட்டாங்க, உடனே நீங்கள் வந்து உடனே கையோட மாற்றுங்கண்ணே. ஏன்னா இன்வெர்ட்டர் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பவர் அப்படியே வீட்டு ஃபுல்லாக நின்றுடும். அதுக்காக தான் 2வே சுவிட்சு. நான் அந்த ஒயரிங் வீடியோ தான் போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நார்மலாக இப்போ ஒயரிங் பண்ண இது இருக்கிறதுனால அந்த லைட்டு கனெக்ஷன் எப்பயும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.